ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்னிங் நம்ம டெஸ்ட் வச்சிருந்தோம் 6ஆம் வகுப்பு இயல் 4. அதுக்கான ஆன்சர் கீ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எதுக்குன்னா தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு. ஓகேங்களா? அதுக்கான டீச்சிங் கிளாஸஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதினா போதும். அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் டெய்லி தமிழ் ஜிஎஸ்க்கு வீடியோ போட்டுரும். ஓகேங்களா? வீடியோ போட்டுட்டு அதுக்கான டெஸ்ட் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு டைமும் கொடுத்துருக்கோம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுற மாதிரிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அது 2025 குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி இந்த இது நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேக்ஸு, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாமே நாங்களே நம்ம சேனல்லே கொடுத்துருவோம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக்லி வரும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸ் வைக்கலாம்னு நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்தேன். அந்த டைமில் ஒரு மணி நேரம் நீங்கள் மேக்ஸுக்கு ஒதுக்குற மாதிரிக்குள்ள இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு மொத்தமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் சைட் பை சைட். ஏன்னா நிறைய பேர் நமக்கு மேக்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காண்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னாலும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வீக்லி மேக்ஸ் கிளாஸ் கொடுங்க மேம் அப்படின்னா ஓகே நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நிறை குறைகள் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக என்ன வேணுமோ கேளுங்க. அதுக்கான இதை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ போடுங்க மேம், இப்படி வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குது. நாங்கள் அதுக்கும் அதை சால்வ் பண்ணக்கும் முயற்சிகள் எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், வாங்க பார்ப்போம். ஓகே டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் நூல்களில் ஔவையார் எழுதாத நூல்களை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு ஔவையார் என்னென்ன நூல்களில் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஔவையார் வந்து என்னென்ன நூல்கள் எழுதிப்பாங்க? ஆத்திச்சூடி, நெக்ஸ்ட்டு கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை அப்படிங்கிற 4 நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் அப்படி பார்த்தோம்னா எது நமக்கு பொருந்தாததுன்னா புதிய ஆத்திச்சூடி. ஓகேங்களா? புதிய ஆத்திச்சூடி இதுதான் நமக்கு பொருந்தாது. ஓகேங்களா? மீதி எல்லாமே ஔவையார் எழுதின நூல்கள். இதுவே அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுதியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை முத்து எழுதியிருப்பாங்க. புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது? இதுக்கு ஆன்சர்னா 31. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். 36, 31. ஆன்சர் வந்து 31ங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு மூதுரை என்பது டேஸ். மூதுரை என்பது எப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. அது அந்த நூல்வெளியிலே இருக்கும். ஓகேங்களா? பாக்ஸ் கண்ணனில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று அறிவுரை கூறும் நூல் எது? இதுவும் மூதுரை தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது என்ன பாட்டு இருக்கும்? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். ஓகேங்களா? மன்னனுக்கு தன் தேசம் வந்தால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதான் அந்த பாட்டில். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான பாட்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொறுத்துக. மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி. இந்த மாற்றாருக்கு இன்னொரு பொருள் உண்டு. அது என்னன்னா பகைவர். ஓகேங்களா? மேதைகள்னா அறிஞர்கள், மூத்தோர்னா பெரியோர். அப்படின்னா 2, 1, 3, 4 இதான் ஆன்சர். டி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். இதுக்கு ஆன்சர்னா மூத்தோர் சொல்படி. இது புக் பேக் கொஸ்டின் தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? இதுக்கு ஆன்சர் என்ன? மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர்னா யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுவே மக்கள் கவினா யாருன்னு ஆல்ரெடி சொன்னேன், பாரதிதாசன். பகுத்தறி கவிராயர் யாரு? உடுமலை நாராயண கவின்னு வருவாங்க. மகாகவி ஆல்வேஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர், முற்குமிசை பாரதியார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் என்று யாரால் மனதார பாராட்ட பெற்றார்? யாரால்னா பெரியார் அப்படின்னு பார்த்தோன்னே உடனே பெரியார்னு போட்டக்கூடாது. கீழே உள்ள ஆப்ஷன் பார்க்கணும். சாரிங்க, ஒரு 2 கொஸ்டினில் வந்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. அதில் இந்த கொஸ்டின் ஒன்று. ஈவே ராமசாமிக்கு பதிலாக இதுன்னு டைப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பகுத்தறிவு பகலவன் அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். ஓகேங்களா? எல்லோரும் பெரியார்னு டக்குன்னு பார்த்தோன்னே போட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரிக்கில் யார் எப்படி பாராட்டியிருக்காங்க ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து சுத்த தியாகி அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்கத்தை போட்டிருப்பார். ஓகேங்களா? பெரியார் வந்து சுத்த தியாகி அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவை போட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார்? திருவி கல்யாண சுந்தரனார் போட்டிருப்பார். ஓகேங்களா? ஓகே, காமராஜர் ஒரு க்ளூங்க. உங்களுக்கு யாராவது ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னா ஆப்ஷனில் திருவிக்கா இருக்காரான்னு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பெரியார் இருக்காரான்னு பாருங்கள். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரிக்கில் இது பண்ணி போட்டுருங்க. இந்த 2 பேர் தான் அடிக்கடி இன்னொருத்தவங்களை சிறப்பாக பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு காமராஜர் சிறப்பு பெயர்களும் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. சிறப்பு பெயர்களில் பொருந்தாது என்ன பார்ப்போமா? தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர் தான், கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் தான், படிக்காத மீதே காமராஜர் தான். இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிங்கன்னா பச்சை காந்தி. கருப்பு காந்தி தான் காமராஜர் அழைக்கப்படுவார். பச்சை காந்தி வந்து யாருன்னா ஜேசி குமரப்பா. ஓகேங்களா? இது வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. படித்தா தெரிஞ்சிருக்கும், படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 11th எக்கனாமிக்ஸ்லாம் நடத்தும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்லாம் போவோம் நம்ம ஷெட்யூல் படி. நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க, போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கனாலும் சொல்லுங்கள், நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இலவச கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் என்னன்னா காமராஜர்.
காமராஜர் தான் கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. இது தவிர காமராஜர் நிறைய தொழில் சம்மந்தப்பட்ட திட்டமும் கொண்டு வந்திருப்பார். ஏன்னா அந்த டைம் ஜவஹர்லால் நேரு மேலே இருந்திருப்பாங்க சென்ட்ரலில். அந்த டைம் 2ஆம் 5ஆண்டு திட்டம் வேறு இருந்திருக்கும். நிறைய தொழில் வளர்ச்சிக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. டேம்ஸு, நெக்ஸ்ட்டு சீர்டை திட்டத்தை கொண்டு வருவார். ஓகேங்களா. ஓகே. நடுவண் அரசு காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆன்சர்னா 1976. ஓகேங்களா. இந்த 1976 நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா. 1976 தான் 42வது சட்ட திருத்தம் நம்ம பாலிட்டியில் படிப்போம். ஓகேங்களா. இது போக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ சொன்ன டைம் இருக்காது. ஓகேங்களா. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வரும். நீங்கள் உங்களுக்கு இயர்ஸ் கொஸ்டின் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இயர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்படி என்ன சப்ஜெக்டில் இயர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுங்க, என்னென்ன நடந்துச்சு கண்டினியூஸாக அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால் கொடுப்போம். ஓகேங்களா. கேளுங்கள், கொடுக்கப்படும். கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடப்படும். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம் 5/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதுக்கு ஆன்சர்னா 5/10/2000 அமைக்கப்பட்டது. நோ, 2/10/2000 அன்றைக்கி தான் காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்தநாள், காமராஜர் நினைவு தினம். ஓகேங்களா. ஓகே, இதுவே 5/10 ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டேனா வள்ளலார் பிறந்த தினம். ஓகேங்களா. வள்ளலார் நினைவு தினம். அதை வந்து தனிப்பெரும் கருணை தினமாக நம்ம கொண்டாட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தனிப்பெரும் கருணை தினமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக. 2 கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குன்னு, அதில் இதுவும் ஒரு கொஸ்டின். ஓகேங்களாங்க. கல்வி வளர்ச்சி நாள் தான். சாரி, தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு போனஸ் மார்க் கூட வச்சுக்கோங்க. ஆனால் போட்டது நம்ம கல்வி வளர்ச்சி நாள் தான் நினச்சி பிரிண்ட் பண்ணோம். ஸோ 2 மற்றும் 4 சரி தான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இங்கே இப்படி இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு போனஸ் மார்க் உங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே, காமராஜர் வாழ்ந்த விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி இல்லம் ஆகியவை அரசுடைமை ஆக்கப்பட்டன. ஓகேங்களா. இது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா கன்னியாகுமரி இல்லம் வராது, சென்னை இல்லம். ஓகேங்களா. ஓகே, 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. இது கரெக்டுங்க. ஓகேங்களா. 1976 தான் அவருக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ கூட ரீசெண்டாக சரி அந்த நியூஸ் வேண்டாம். ஓகே, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பெயர் சூட்டப்பட்டது. ஓகேங்களா. இது கரெக்டு. ஆனால் 2 மற்றும் 4 சரி. ஓகேங்களா. ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த மிஸ்டேக் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகேங்களா. ஓகே, உழைப்பாளிகளின் நெக்ஸ்ட்டு இது சம்மந்தப்பட்டது பார்த்துருவோம். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இது எங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் யூஎஸ்ஏல இருக்குது. ஓகேங்களா. ஓகே, கொல்கத்தா தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். ஓகேங்களா. ஓகே, மிக பழமையான நூலகம் கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம். கலைஞர் நினைவு நூற்றாண்டு நூலகம் இப்போ ரீசெண்டாக கட்டினது. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக கட்டினது மதுரையில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும், போய் பாருங்கள். அங்கே அருங்காட்சியகம்லாம் இருக்குது. ஓகேங்களா. கீழடி சம்மந்தப்பட்ட பொருணை நாகரிகம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். மதுரை மக்கள் ரொம்ப நல்லா இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. நான் அங்கே ஃபுல்லாக நம்ம இனம் தான் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன். உங்கள் இனம், நம்ம இனம், எல்லாரோட இனமும் அங்கே தான் இருப்பாங்க. பார்க்கையில் பயங்கர ஸ்பிரிட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு மோட்டிவேட் கம்மியாக இருந்தால் அங்கே போய் பாருங்கள். நீங்கள் ராப்பகல் தூங்காமல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உழைப்பாளிகளின் உயர்வை தம் பாடல்களில் போற்றியவர் யார்? ஆன்சர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திருவி கல்யாண சுந்தரம் தொழிலாளர்கள் இதை போற்றிருப்பார், ஆனால் பாடல்களை போட்டிருக்க மாட்டார். அவருக்கான மேடை பேச்சு மூலமாக. ஓகேங்களா. ஓகே, கல்யாண்சிங்கிறது யாருன்னா வண்ணதாசன். இவர் வந்து ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்காண்டி 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். ஓகேங்களா. இவர் நிறைய நூல் எழுதியிருப்பார். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, ஒளியிலே தெரிவது. இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்க்கு நான் சொல்கிற எல்லாம் தெரியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, கண்டிப்பாக எக்ஸாம் முன்னே நம்ம பார்த்துடலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போமா. வல்லின மையத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் வரும். இது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி வல்லின மையத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் மெல்லினம் வரும். இடைநிலத்துக்கு இடையினம் தான் இணையெழுத்தாக வரும். ஓகேங்களா. ஓகே. ஓகே, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் இன்னும் கொஞ்சம் எக்ஸட்ரா வரும். நெக்ஸ்ட்டு ஆற்றுனா வேண்டுவது இல் என கூறும் நூல் எதுனா பழமொழி 400. ஓகேங்களா. ஓகே, அதான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற பழமொழி எதில் வருதுன்னா பழமொழி 400. அந்த இதை ஞாபகம். ஆற்றுனா வேண்டுவதுன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதான் அதோட மீனிங். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் பிறந்த நாள். இது மாணவர் நாள். ஓகேங்களா. மாணவர் நாள் நமக்கு மாணவ நாள்னு வந்துருச்சு. இதுதான் கரெக்டு. ஓகேங்களா. ஓகே, இது பாருங்கள். குழந்தைகள் நாள் எப்போ? நேரு பிறந்த தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14. ஓகேங்களா. ஓகே, தேசிய இளைஞர் நாள் எப்போ கொண்டாடப்படுறது? ஜனவரி 12. ஆசிரியர் நாள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், செப்டம்பர் 5. இல்லை, தேசிய இளைஞர் நாள் வந்து விவேகானந்தர் பிறந்த தினம். ஆசிரியர் நாள் வந்து ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம், நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்.
அவருடைய பிறந்தது தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு குழந்தைகள் நாள். இது தெரியும், நம்ம பார்த்தது தான். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கல்வி. கல்வினா என்னென்னா எஜுகேஷன். அந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான், இந்த ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா தான் லிஃப்ட். அப்படின்னா 4 1 2 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர்னா ஔவையார். மீதி 3 பேரும் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதில் காமராஜரும் நூலகத்தில் படித்து தான் உயர்நிலை அடைஞ்சிருப்பார். மெய்கண்டான் புத்தகச்சாலை. ஓகேங்களா? ஓல்டு புக்கில் உண்டு. சிறந்த நூலகர்களுக்கான விருது யார் பெயரில் வழங்கப்படுகிறது? ஆன்சர்னா அரங்கநாதன். ஓகேங்களா? அவருடைய பிறந்த தினத்தை தான் நூலக தினமாக கொண்டாடுறோம். ஓகே. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? 7ஆம் தளத்தில் உள்ளன. ஓகேங்களாங்க? 7ஆம் தளத்தில் போட்டித் தேர்வுக்கு தேவையான நூல்கள் இருக்குது. அங்கே தான் கீழ்த்திசை சுவடிகள் நூலகமும் இருக்குது. சாரி, 2 இதில் பிரிண்ட் ஆகிருக்குது. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய நூலகவியலின் தந்தை யார்? இதுக்கு ஆன்சர்னா அரங்கநாதன். ஓகேங்களா? ஓகே. இதில் ரங்கராஜன்கிற ஏன்னா சுஜாதாவோட இயற்பெயர் தான் ரங்கராஜன். பாரதிதாசன் ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும். அவரோட இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். ஓகே. பொறுத்துக்க பார்க்கலாமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2ஆம் தளம் என்னென்னா தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் நம்ம என்னென்னு சொன்னோம்? கணினி அறிவியல். கணினி அறிவியல். கணினி 3 எழுத்து, 3ஆம் தளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணினி அறிவியல், தத்துவம், அரசியல். 4ஆம் தளம் என்னென்னா சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. சட்டம் 1 2 3 4 4 எழுத்து. 5ஆம் தளத்துக்கு என்னது? அறிவியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. அறிவியல் சம்மந்தப்பட்டது மேக்ஸு எல்லாமே சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 7ஆம் தளத்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன், காம்படிட்டிவ் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு மின் இதழ்கள், அது கல்வி தொலைக்காட்சி, அதெல்லாம் அந்த சைடு இருக்கும். 8ஆம் தளத்தில் நிர்வாகம், கல்வி தொலைக்காட்சி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். இது கரெக்டாக? அப்சல்யூட்லி கரெக்டுங்க. ஐ எனும் எழுத்துக்கு இ என்பது இனெழுத்தாகும். இது கரெக்டாக? இதுவும் கரெக்டு தான். அவ் என்பதற்கு ஊ என்பது இனெழுத்தாகும். இதில் எல்லாத்துக்குமே அதோட குறில் நெடில் அப்படி இருக்கும். ஆனால் ஐக்கு ஈக்கு மட்டும் ஐக்கும் அவுக்கு மட்டும் இ, அவுக்கு வந்து ஊ இனெழுத்தா வரும். ஓகேங்களா? ஓகே. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய நெடில் எழுத்து சேர்ந்து வரும். இதுதாங்க தப்பு. அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும், நெடில் சேர்ந்து வராது. ஓகேங்களா? ஓகே. இதுவே தலான வரும் இன எழுத்து. லாவை பிரித்து பாருங்கள். இல் கூட்டல் ஆ. ஆனால் இதோடைய இன எழுத்து எது? இல் கூட்டல் ஆன்னு பிரிக்கிறோமா? ஆக்கு இன எழுத்து என்னது? அதான் அதோடைய இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஆக்கு இன எழுத்து குறில் அப்படின்னா வரும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இதுவே தலி ஈனா லீயை பிரித்து பாருங்கள். இல் கூட்டல் ஈயோட இன எழுத்து என்னது? அப்படின்னா ஈங்கிறது என்னது? குறில் தான் வந்துடும். அப்படிங்கிற இது வந்து தப்பு, நெடில்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அப்படின்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் 25க்கு 25 எடுத்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். யார் என்ன மார்க் எடுத்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மார்க் குறைஞ்சிடுச்சுன்னு சேட் ஆகாதீங்க. எல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். நம்ம வீடியோவை பார்த்தா மட்டுமே, வெறும் 20 நிமிஷம் வீடியோ தாங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஒவ்வொரு இயர் வைஸாக நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 6th நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா 6th ஓல்டு புக்கு கம்ப்ளீட் பண்ணலாம்ட்டு இருக்கும். 6th ஓல்டு புக் வந்து இயல் வைஸாக இருக்காது, 3 இயல் சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டே 3 இயல் கிளாஸ் நடத்துவோம், நெக்ஸ்ட் டே 3 இயல் சேர்த்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன் சஜஷன். என்ன கேட்டிருக்கேன்னா, மேக்ஸ் வந்து வீக்கெண்ட் கிளாஸ் போடவா வேண்டாவா? இல்லை மேம் எனக்கு ரிவிஷன் பண்ண டைம் வேணும் அப்படின்னா போடலை. இல்லை நீங்கள் போடுங்க, கொஞ்சம் 1 மணி நேரம் தானே பரவாயில்ல அப்படின்னா ஓகே. எதனாலும் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்டால் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் என்ன இது வேணாலும், இல்லை மேம் எங்களுக்கு இப்படி கிளாஸ் எடுங்க அப்படி கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாலும் அந்த குறையும் நிறைவேற்றி வைக்கப்படும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இதனால் யூஸ் அடைவாங்க. நிறைய பேர் எக்ஸாம்னா என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் ஒருத்தங்க இதுக்கு ஃபீல்டுக்கு வந்தாலும் ரொம்ப நல்லது தானே. ஓகேங்களா? ஓகே. அவங்க உங்களால் ஒருத்தங்க பாஸ் ஆனாலும் பெருமை தானே. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம டெஸ்ட்டு சீரிஸ், ஸ்கூல் புக்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கீம்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை மட்டும் படிச்சுட்டு போனாலே 180 வாங்கிடலாம். ஓகேங்களா? 200 அவுட் ஆஃப் 200 நான் சொல்ல மாட்டேன், 180 ப்ளஸ் வாங்கிடலாம். ஏன்னா மேக்ஸ் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஓகே. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.